வெல்கம் டு அமுதாஸ் அடுப்பங்கரை சேனல். வாங்க ஒரு சூப்பரான பூரிக்கு கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு 7 மணி நேரம் கொண்டக்கடலையே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்குங்க. அது கூடவே நல்லா ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் செத்திட்டு அதையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துங்க. ஒரு 5, 6 விசில் விடுங்க. 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எல்லாம் உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே குக்கரில் ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விடுங்க. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லா எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சமாக மாறினாலே போதும். இப்போ கூடவே காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கின உடனே இப்போ நான் ஒரு முழு தக்காளி 2 தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இது நல்லா வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். நம்ம போட்ட தக்காளியோட இது தெரியாமல் நல்லா மஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. வெறுமன சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லைங்க, கறி மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, அதை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு 5, 6 தடவை கழுவிட்டு தான் வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கும் போது அந்த தண்ணியில் இருக்கிற சத்துக்கள்லாம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம். இப்போ அது கூட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலைலாம் கொஞ்சம் நம்ம போட்டிருந்த காரம் அதெல்லாம் ஏறணும் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து ஒத்தாப்பொடி எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். அப்படியே ஒரு மூடி போட்டு விடுங்க. நல்லா எல்லாம் கொதித்து வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 4 தேங்காய் பத்தையும் ஒரு 4, 5 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 4, 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். நம்ம கொதித்து வரும்போது நம்ம விட்ட எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா தெரியும் மேலே. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா சூடாக சப்பாத்தியோ பூரியோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டக்கடலை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மூலியம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த மாதிரி கிரேவியாக கூட பண்ணனா சப்பாத்தியோட பசங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒருத்தரை பிடிச்சிருந்து பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.